உடனடியாக இதை வந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல ஜோதிடரோட ஆலோசனைங்க, கடற்கரையை பார்த்துக்கிட்டே இருந்தா அது வந்து உயர்வு வரும். பத்திரப்பதிவு ஆஃபீஸ்ல இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பரவாயில்லைங்க, முன்னாடி வந்து ஓப்பனா வாங்குவாங்க, இப்போ அப்படி ஓப்பனா வாங்குறது இல்லை. அதான் வாங்குறது இல்லைன்னு சொல்லல, ஓப்பனா வாங்குறது இல்லைங்க. இத்தனை லட்சம் ரூபா பிடிபட்டது அப்படின்னா லஞ்சம் இருந்துட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். 50 லட்சம் பிடிபடுது, 80 லட்சம் பிடிபடுது அப்படின்னா மது விலக்க பூரண மது விலக்க கொண்டு வரது சாத்தியம் இல்ல. இல்ல சார், ஒரு பக்கம் அரசு கடைகளை குறைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ரெஸ்டோ பார் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டத்தையும் தீட்டுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பூரண மதுவிலக்கு நீங்க சொன்னது போல அதற்கு இவங்க வழி கொண்டு வரல. ஆனா எதை நோக்கி பயணம் பண்றாங்கன்னு பார்த்தா மீண்டும் வருமானத்தை நோக்கி தான் இவங்க அரசாங்கத்தை நகர்த்துறாங்கன்னு பார்க்கலாமா? திமுக அரசு வந்து டாஸ்மாக் மூலமா வருமானம் ஈட்டியது அப்படின்னா, தாவேக அரசும் டாஸ்மாக் மூலமா தான் வருமானம் ஈட்ட முயற்சிக்குது. தாவேக அரசு அதை நோக்கி நடைபோட்டுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து டெல்டால செல்வாக்கு கூடும். ஆனா அதை நோக்கி நடைபோடல. இவங்க திருப்பி விண்டோ ட்ரெஸ்ஸிங் தான் பண்றாங்க. இவரை பார்த்து, சிவகுமாரை பார்த்து தண்ணி வாங்கிட்டு வந்தா என்ன, ஒரு குடம் தண்ணி 2 குடம் தண்ணி நீ வாங்கிட்டு வர முடியும்? மழைப்பொழிவு குறைந்ததுக்கு ஏற்ப அவங்க வந்து நீர் கொடுப்பாங்களா? ஜெயலலிதாமா ஒரு கட்டத்துல வந்து நெய்வேலியில இருந்து வெளியில வந்து கர்நாடகாவுக்கு போற கரண்டை கட் பண்ணிடுவோமான்னு கேட்டாங்க மீட்டிங்ல. இப்போ விஜய் வந்து தேசிய அளவுல இந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் வாங்கணும்னு நினைச்சாருன்னா கர்நாடகாவுக்கு போகாம இங்க உண்ணாவிரதம் இருக்கலாம். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மகாலட்சுமி நாச்சியப்பன். சார், நேயர்களுக்காக மூத்த பத்திரிகையாளர் நீங்கள் வந்து எங்களுடைய சேனலுக்கு நேர்காணல் கொடுப்பதற்கு மிக்க நன்றியும் மகிழ்ச்சியும் சார். நன்றி சார். இப்போ சிஎம் அலுவலகம் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வேற இடத்துக்கு மாற்றுறாங்க, 10வது மாடிக்கு மாற்றி புதுப்பிக்கக்கூடிய வேலைகளெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிபிஐ எம்பி சுப்பராயன் வந்து ஏற்கனவே நிதி பற்றாக்குறை இருக்குது, எதுக்கு வீண் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு குரல் பதிவு செஞ்சுருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இதை? சுப்பராயன் எம்பி சொல்கிறது தாங்க சரி. உண்மையிலே நிதி பற்றாக்குறை இருக்குது. 3 மாதத்தில் தாவேக அரசு வாங்கின கடனோட அளவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருக்குது. அதாவது கடன் வாங்காம அரசு நடத்த முடியாது, அது என்னால உணர முடியுது. கடன் வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜுக்குள்ள இருக்கணும், அதான் விதி. இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸும் வந்து ரிசர்வ் பேங்கோட ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் தான், நம்ம சந்தேகிக்கிறதுக்கெல்லாம் இதுல எதுவுமே இல்லை. அப்போ போன அரசு கடன் வாங்கியது, இவ்வளவு கடன் வச்சுட்டு போயிட்டாங்க, இதான் வந்து குற்றச்சாட்டு. இந்த அரசும் கடன் வாங்கும், இதுக்கு முந்தின அரசு கடன் வாங்கிச்சு, அடுத்த அரசும் கடன் வாங்க போகுது. அப்ப நிதி பற்றாக்குறை நிலவும் போது இது வந்து தேவையற்ற செலவு. எல்லாம் போக அது வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு பெரிய அமைப்புங்க. நம்மளோட சிஎம் ரூம் நீங்க போயிருந்தீங்கன்னா, எம்ஜிஆர் காலத்துல அதுக்கு ஏசியே கிடையாது, பெரிய அளவுக்கு பூட்டு பாதுகாப்பு கூட கிடையாது. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, ஒரு கொஞ்சம் மனநலம் சரியில்லாத ஒருவர் நைட்டு வந்து சிஎம் ரூம்குள்ள போய் உட்காந்துட்டாரு. அவரை பூட்டை எப்படி திறந்தாரு என்னன்னே தெரியல. காலையில சிஎம் வர்றதுக்கு முந்தி பார்த்தா ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு உள்ள. அப்படியான ஒரு பெரிய பிரச்சனை இருந்த காலகட்டம். அதெல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கு நீங்க பாக்குற சிஎம் ரூம், இதுல வந்து ஒரு கவர்னர் சேம்பர் இருக்குங்க. சென்னாரெட்டி காலத்துல நான் அந்த சேம்பர் போயிருக்கிறேன். கவர்னர் சேம்பரை வந்து அப்புறம் ராஜ்பவன்ல சொல்லி அதை வேணான்னு எடுத்து அதை நம்ம சிஎம் ரிசீவிங் சென்டரா வச்சிருக்கிறோம். சிஎம் கேபின் தனியா இருக்கும், சேம்பர் தனியா இருக்கும். முன்னாடி வந்து நம்ம உட்கார்ந்துருக்கிறது, விசிட்டர்ஸ் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அதுல வந்து தனியா இருக்கும். இப்படியான ஒரு அமைப்பு வாய்ந்த ரொம்ப பழமையான, அதுக்கு இன்னும் சொல்லப்போனா காமராஜர் காலத்துல இருந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு சேம்பர். உடனடியாக இதை வந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. ரெண்டாவது உண்மையிலே பெரிய செலவு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல ஜோதிடரோட ஆலோசனைங்க, கடற்கரையை பார்த்துக்கிட்டே இருந்தா அது வந்து உயர்வு வரும். நம்ம நண்பர்கள் தான் சொல்றாங்க, உண்மை போய் தெரியாது. அப்போ கடற்கரையை பார்த்துக்கிட்டே இருந்தா உயர்வு வரும்னா, நம்ம கடற்கரைகள்ல வந்து சுண்டல் விற்கிறவங்க, முறுக்கு விற்கிறவங்க எவ்வளவு பேர்னு உங்களுக்கே தெரியும். தினமும் கடலை பார்த்துட்டு இருப்பாங்க. கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா 3 கடலையும் பார்த்துக்கிட்டு வந்து சங்கு மாலை விற்கிறவங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடுன்னு எனக்கு புரியல. எது எப்படி இருந்தாலுங்க ஒரு அரசின் சாதனைகளை பொறுத்து தானே அந்த அரசுக்கான உயர்வு அமைய போகுது. கண்டிப்பா பெரிய அளவுக்கான சாதனைகளை புரிந்தாங்கன்னா மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க, அவ்வளவுதான். ஏதோ ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றியை பெற்று விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாரு. அது ஒன்றும் சாதாரண வெற்றின்னு நான் எடுத்துக்கொள்ளவே இல்லைங்க, மகத்தான வெற்றி தான். ஏன்னா 2 திராவிட கட்சிகளை தாண்டி ஒரு வெற்றி பெறுவதுங்கிறது கடினம். அப்போ அந்த வெற்றியை ஸ்திரப்படுத்திக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணுமே தவிர, சேம்பரை மாத்துறதுனால வெற்றி ஸ்திரப்படுமா? அது எனக்கு என்னமோ அது ரொம்ப சந்தேகமா இருக்கு.
சுப்பராயன் அவர்கள் கருத்தை தான் நான் வழிமொழிகிறேன். கண்டிப்பா சார். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது எங்களுடைய ஆட்சியில ஊழலே கிடையாது அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே ப்ரமோட் பண்றாங்க. விஜயும் சொல்றாரு, காசு தரமாட்டேன்னு சொல்லுங்க. ஊழல் யாராவது காசு கேட்டா அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆனா 88 லட்சம் ஊழல் பணம் பிடிபட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் தகவல் கொடுக்குறாங்க. ஆனா அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்றது பெரும் கேள்வியாகவே இருக்கு. இது ஒரு நாடகமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் ஒரு தரப்பு மக்கள் எழுப்புறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பிரைபுங்கிறது ஒரு சைக்கிள். அதுல வந்து ஒரு கிவர் வேணும், ஒரு டேக்கர் வேணுங்க. அதர்வைஸ் வந்து அந்த பிரைபை நம்ம ப்ரூவ் பண்ணவே முடியாது. இப்ப நான் வந்து நான் வழக்கறிஞராக பணியாற்றும் போது இதே ஆர்டிஓ ஆஃபீஸ்ல டிஃபென்ஸ் தரப்புக்கு நாங்க போவோம் இல்லைங்களா? அதாவது ப்ராசிக்யூஷன் தரப்பு குற்றம் சாட்டும். அப்போ நீதியரசர் கற்பக விநாயகம் அவரோட பெஞ்சில் வந்த மேட்டர்ல நல்ல எனக்கு நினைவுல இருக்கு. ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ்ல இருக்கிற ஒருவர் அவரு பேர்ல குற்றச்சாட்டு. பணம் இதே மாதிரி தான் 13,000 ரூபாயோ ஏதோ சம் அமௌண்ட்டுங்க. எல்லாம் ரொம்ப 20 இயர்ஸ் பேக். 13,000மே பெரிய அமௌண்ட் தான். பிடிபட்டாச்சு. 13,000 பணமும் வந்துருச்சு. பணமும் பிடிபட்டுருச்சு. வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பெயில் ரிஜெக்டடு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தாண்டி ஹைகோர்ட் பெயிலுக்கு வரும்போது கற்பனா ஐயா கேட்டாரு, ரைட்டுங்க பிரைப் இருக்கு, பிரைப் வாங்கினவர் இருக்காரு, அது ரைட்டு. ஆனா அந்த கிவர் டேக்கர்ல இருக்கிற அந்த சைக்கிள்ல அதிகாரி இல்லாம எப்படி நீங்க, அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பார்ட்டிகிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காருங்க, அதுக்கு நோக்கம் இருக்கும், சரி லைசன்ஸ் வாங்கி தரதுக்குன்னு வைங்க, இல்ல ஒரு எஃப்சி வாங்கி தரதுக்குன்னு வைங்க, அப்படின்னா ஒரு அதிகாரிக்கு அவர் கொடுக்கணும் இல்லைங்களா? அது அந்த அதிகாரியை நீங்க வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டாம், எஃப்ஐஆர்ல கூட இன்வால்வ் பண்ணாம நீங்க இந்த சைக்கிளை எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பிதான் அவர் பெயிலே கொடுத்தாரு, ஹைகோர்ட் பெயிலே. என்னன்னா பிரைபு அப்படின்னா லஞ்சம்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு கிவர் வேணும், ஒரு டேக்கர் வேணும். நடுவில் இருக்கிற கிளையண்ட் இல்ல வந்து கஸ்டமர் இல்ல பப்ளிக் இவங்க வந்து யாரோ ஒருவர் மூலமாக பணத்தை கொடுத்து ஒரு காரியத்தை சாதிக்க முயற்சிக்கிறாங்க. அப்போ அந்த பணம் பிடிபடுது, அவர் அரெஸ்ட் ஆகிறாரு அப்படின்னா அந்த அதிகாரி யாருங்கிற கேள்விக்கு விடை இல்லாம போயிருது. இதுதான் இதோட மாபெரும் ப்ராப்ளம். இன்றைய தேதிக்கு நம்ம ஊர்கள் எல்லாம் நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லஞ்சம் ஊழல் ஒழிக்கப்பட்டதாக சாதாரண மனிதர்கள் உணரணும் அப்படின்னா ஒண்ணு விஓ ஆபீஸ்ல நம்ம பட்டாவோ சிட்டாடங்களோ மாத்த போகும்போது யாருமே நம்மகிட்ட பணம் கேட்கக்கூடாது. அதிகாரிகள் நம்மளை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி என்ன பிரச்சனைன்னு கேட்டு ரொம்ப இன்முகத்தோட நடந்துக்கிடணும். தாசில்தார் ஆபீஸ்க்கு போனாலும் இதே மாதிரி நடந்துக்கிடணும், போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் இதே மாதிரி நடந்துக்கணும். இந்த 3 தாங்க வந்து சாதாரண ஜனங்களோட நேரடி தொடர்புடைய அரசு அலுவலகம். லஞ்ச ஊழல் வந்து நீங்க மேல் மட்டத்துல மந்திரி வாங்கினாரு, ப்ராஜெக்டுக்கு வாங்கினாரு, அதெல்லாம் வந்து கீழ்மட்டத்துல இருக்க சாதாரண ஜனங்களுக்கு போய் சேர்றது இல்லை. ஆனா அன்றாட வாழ்க்கையில அவன் பார்க்கிற இந்த விஷயங்கள்ல லஞ்ச ஊழல் ஒழிக்கப்பட்டு விட்டதா அப்படின்னா, ஒழிக்கிற முயற்சி அப்படின்னு வேணா நம்ம எடுத்துக்கிடலாம். ஒழிக்கப்படலைங்கிறதுக்கு நீங்க ஆரம்பத்துல சொன்னதே தான் உதாரணம். இத்தனை லட்சம் ரூபாய் பிடிபட்டது அப்படின்னா லஞ்சம் இருந்துட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். 50 லட்சம் பிடிபடுது, 80 லட்சம் பிடிபடுது அப்படின்னா ஒரு மாசத்துக்குள்ளேயோ இல்ல அந்த பிடிபட்ட காலகட்டத்துக்குள்ளேயோ ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு, பிடிபட்டு இருக்கு அப்படின்னா யாரோ ஒருத்தர் கொடுக்க தயாரா இருந்திருக்காரு, யாரோ ஒருத்தர் அதை வாங்கி ஒரு அதிகாரிகிட்ட பாஸ் பண்றதுக்கு தயாரா இருந்திருக்காரு. அவ்வளவுதானே பாயிண்ட். பத்திரப்பதிவு ஆபீஸ்லயும் நீங்க இதை பார்க்கலாம். பெரும்பாலும் பத்திரப்பதிவு ஆபீஸ்ல இதை பார்க்கலாம். பத்திரப்பதிவு ஆபீஸ்ல இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பரவாயில்லைங்க, முன்னாடி வந்து ஓப்பனா வாங்குவாங்க, இப்ப அப்படி ஓப்பனா வாங்குறது இல்லை. அதான் வாங்குறது இல்லைன்னு சொல்லல, ஓப்பனா வாங்குறது இல்லைங்க, இதுதான் பாயிண்ட். அப்புறம் முன்னாடி வந்து டாக்குமெண்ட் ரைட்டர் இவங்கள வந்து அந்த மாதிரி புகார் இருக்கும், யார்கிட்ட போனா இந்த அதிகாரியை பிடிச்சி நம்ம காரியம் சாதிக்கலாம் அப்படின்னு பப்ளிக் மத்தியிலே ஒரு டிஸ்கஷன் இருக்கும். இப்ப அதுல ஒரு பயம் தெரியுது, இது பரவாயில்ல, இதுவே ஒரு முதல் படிதான், இதை தொடர்ந்து இவங்க நடத்துனாங்கன்னா இதுல வந்து இவங்களுக்கான நல்ல பெயர் கிடைக்கும். அப்ப லஞ்ச ஊழல் ஒழிக்கிற முயற்சி தொடங்கப்பட்டிருக்கிறது, அப்படி வேணா நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா சார். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நிதி பற்றாக்குறை, இந்த கடன் இருக்கு தமிழகத்தின் மேல அதிகப்படியா அப்படின்லாம் சொல்லப்படுது இல்லைங்களா? இப்போ மீண்டும் வந்து எப்படி திமுக டாஸ்மாக் வருமானத்தையே குறி வச்சு அவங்களுடைய ஆட்சியை நடத்தினாங்களோ அதே போல் தான் டிவிகேவும் செயல்படுது அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகள் அவங்க விட்டுருக்காங்க. என்னன்னா, இப்போ டாஸ்மாக் பில்டிங் அதுலேயே வந்து பார் இருக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அதற்கு ஒரு கொஞ்சம் அதாவது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், ஒரு 100 மீட்டர் தள்ளி நீங்கள் பார் நடத்திக்கலாம் அப்படின்னு ஒரு புதிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் FL3 லைசன்ஸ் பாரானவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவல் பண்ணுறதுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டாஸ்மாக்கையே குறி வச்சு இவங்களும் வருமானத்தை பெருக்குனா அப்போ மாற்று அரசியல் சொன்னது பொய்யா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? பொய்ன்னு தான் எடுத்துக்கிடணும். என்ன காரணம்னா,
டாஸ்மாக் நம்பர் ஆஃப் ஷாப்பு குறைச்சிருக்கோம்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதுவே வந்து ஒரு போகஸ் தான். அதாவது வெளிப்படையா தெரிகிற ஒரு 700 கடைய நம்ம மூடிருவோம். ஆனா நம்ம சட்டப்படி எப்படி இருக்குன்னா, நகர்ப்புறங்கள், பெருநகரங்கள்ல இப்போ வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள், இதுக்கு பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக். அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மீட்டர் இடைவெளி இருக்குங்க. இது போக போக வளர்ந்துகிட்டே வருது. ஹைவேஸ்ல மட்டும் கோர்ட் ஆர்டர்டு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. 100 செவரல் 100 மீட்டர்ஸ். அந்த இடத்துல நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். அதாவது இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஜெயலலிதா அம்மா காலகட்டத்திலையும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். எடப்பாடி காலகட்டத்திலையும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டாலின் காலகட்டத்திலையும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது கோர்ட் ஆர்டர். ஹைவேஸ்ல வந்து ஆக்சிடென்ட்ஸ் பெருகுது. ஸோ ஹைவேல வந்து மதுக்கடைகள் இருக்கக்கூடாது. இது இந்தியா பூராவுமே இது நடைமுறையில் இருக்கு. அப்போ அந்த மதுக்கடை என்ன ஆகுதுன்னா, அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி ஊருக்குள்ள வருது. ஊருக்குள்ள வரும்போது எல்லா ஊர்லயும் உங்களுக்கு தெரியும் வழிபாட்டு தலங்கள்ங்கிறது ரொம்ப பெருகி இருக்கு. நீங்க கோயில் இல்லாத ஊரு குடியிருக்க வேண்டாம்னு முன்னாடி சொல்லுவாங்க. இப்போ கோயில் நிறைய இருக்கிற ஊரா மாறிடுச்சு. எல்லாமே எந்த ஊரை எடுத்தீங்கன்னாலும் பல கோயில்கள் இருக்கு. அப்போ மதுக்கடைகள் இத்தனை மீட்டர் தொலைவில் இருக்கணுங்கிற அந்த விதி வந்து கடைபிடிக்கப்படுவது இல்லை. இதுதான் உண்மை. அப்போ பார்னு வரும்போது மதுக்கடை, டாஸ்மாக் அவுட்லெட்டை ஒட்டி, அவுட்லெட்டுக்குள்ள இருக்கலாம், இல்ல அவுட்லெட்டை ஒட்டி. அப்போ அந்த விதியை வந்து இவங்க தளர்த்துறாங்க. தளர்த்தும் போது நிறைய பார் பெருகிருங்க. ஏராளமான பார் பெருகிரும். ஏற்கனவே எலைட் ஷாப் ரொம்ப பெருகி இருக்கு. அப்போ மது மூலமாக கிடைக்கிற வருமானம், அண்ணா என்ன சொன்னாருன்னா, இது தொழு நோயாளி கையில இருக்கிற வெண்ணெய்க்கு சமம்னு சொன்னாரு. அது மூலமா கிடைக்கிற வருமானங்கிறது அரசுக்கு தேவைன்னா அது தொழுநோயாளி கையில இருக்கிற வெண்ணெய் அதுக்கு சமம். அதுதான் வந்து கான்செப்டுங்க. இப்ப எங்களோட காலகட்டத்துல பூரண மது விலக்கு, கல்லூரி நாட்கள் படித்து முடிக்கிற வரைக்கும் பூரண மது விலக்கு. அப்புறம் கலைஞரோட அந்த 71 காலகட்டத்துல தான் மது விலக்கு ஒத்தி போடப்பட்டது அப்படின்னு சொன்னார். ரத்தத்தோட ஒத்தி போடப்பட்டதுன்னு ராஜாஜி எல்லாம் போய் நைட்டு, அப்ப நான் காலேஜ் முடிக்கிறேன், நைட்டெல்லாம் போய் அவர் வேண்டாம், ஏன்னா நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவிலே அப்போ ஒன்றுபட்ட மதராஸ் மாநிலம். ராஜாஜி காலகட்டத்தில் முதல்ல மது விலக்குங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்க பிரிட்டிஷ் காலகட்டத்தில். அதனால தமிழ்நாட்டுக்கு இந்த இது வேண்டான்னு அவர் சொன்னாரு. ஆனால் கலைஞர் என்ன சிம்பிளா சொன்னாருன்னா, எரிகிற அக்னி வளையத்துக்கு நடுவே எரியாத கற்பூரமாக எத்தனை நாள் இருப்பதுன்னு அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்து கொண்டு வந்தாங்க. அது வந்து சரியா வரல. திண்டுக்கல் தேர்தலில் எல்லாம் தோல்வி. அதுக்கு பிறகு திருப்பி மீண்டும் வந்து மது விலக்கு வந்தது. 77, 80 எம்ஜிஆர் காலத்துல வந்து மது விலக்கை ஸ்ட்ரிக்டா அமல்படுத்தினாங்க. அதுவும் சரியா வரல, தோல்வி. அப்புறம் 80ல எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே மீண்டும் மது வந்தது. தனியார் கடைகள், முதல் லைசன்சிங் வந்து தனியார் கடைகள், அப்புறம் வந்து அரசு கடைகள், டாஸ்மாக், இப்படியே இது வளர்ந்துருச்சு. அப்போ பூர்ண மது விலக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிறதான் கேள்வி. பூர்ண மது விலக்குங்கிறது பிராக்டிக்கலா சாத்தியம் இல்லைங்க. பீகார் மாதிரியான மாநிலத்துல, நான் வந்து ஆந்திரா என்டிஆர் காலத்துல மது விலக்கு, ஸ்ட்ரிக்ட் மது விலக்குங்க ஆந்திரால. அப்ப நான் ஹைதராபாத், அப்ப சென்னாரெட்டி கவர்னருங்க, நான் அவரோட பிரதிநிதியா இருந்தேன். ஸோ அடிக்கடி ஹைதராபாத் போவேன். அப்போ பார்த்தீங்கன்னா மது கிடைக்கும். ஆனா பிராக்டிக்கலா வந்து வெளிப்படையா எதுவும் இருக்காது. இவ்வளவுதான். வாங்கணும்னா நீங்க வாங்கிடுவீங்க. அப்போ 50 ரூபா பெருமானம் உள்ள பொருள் அப்படின்னா அது வந்து 70 ரூபாய்க்கோ 80 ரூபாய்க்கோ விற்பாங்க. யாரோ ஒருத்தங்க வந்து அதுல லாபம் சம்பாதிச்சுட்டு போனாங்க. அப்புறம் அந்த சிஸ்டம் எல்லாம் போயிருச்சு. அப்போ இப்போ நம்ம எதை நோக்கி டிராவல் பண்றோம் அப்படின்னா, மது வந்து பெங்களூர் மாதிரியான பெருநகரங்கள்ல மது குடித்து விட்டு ரொம்ப பெரிய அளவுக்கான சமுதாய குற்றங்களில் ஈடுபடுறவங்க, இல்ல வந்து பொதுமக்களுக்கு துன்பம் தரக்கூடிய செயல்களில் ஈடுபடுறவங்க நீங்க பார்க்கவே முடியாதுங்க பெங்களூர் மாதிரியான ஊர்ல. ஆனா ஏராளமான பார்கள் இருக்கும், ஏராளமான மதுக்கூடங்கள் இருக்கும். அப்புறம் வந்து டார்க் பியர்லாம் வந்து அப்படியே நீங்க பயங்கரமா வாங்கலாம். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கும். ஆணும் பெண்ணும் வந்து இரவு 2 மணினாலும் 3 மணினாலும் 4 மணினாலும் பெங்களூர்ல வந்து டிராபிக் வந்து இருக்கும். எல்லாரும் நடமாடிட்டு தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு வகையில ஏதோ ஒரு விழிப்புணர்வு தான் நம்ம ஏற்படுத்த வேண்டியது இருக்குங்கிறது என்னோட பார்வை. மது விலக்க பூர்ண மது விலக்க கொண்டு வர சாத்தியம் இல்லை. மதுக்கடைகள் எண்ணிக்கையை குறைத்தாலும் ஏதாவது ஒரு வகையில அது பெருகிடும். நீங்க ஊருக்கு போனீங்கன்னா தெரியும், பழைய பஸ் ஸ்டாண்டு பூராவுமே 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. இப்ப எல்லா ஊர்லயும் ஒரு புது பஸ் ஸ்டாண்டு, ஒரு பழைய பஸ் ஸ்டாண்டு. பழைய பஸ் ஸ்டாண்டு பூராவுமே பாட்டில் தான் வித்துட்டு இருப்பாங்க. ராத்திரி டாஸ்மாக் மூடிட்டா பாட்டில் எங்க கிடைக்குன்னு கேட்டு பாருங்க. பழைய பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா கிடைக்குமா? அங்க 20 ரூபாயோ ஏதோ ஒரு அமௌண்ட் கூட இருக்கும், அவ்வளவுதான். அப்போ டோட்டலாவே இந்த சிஸ்டத்தை நம்ம மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். மாற்றி அமைக்கக்கூடிய வில் பவர் வந்து அரசாங்கத்துக்கு வேணும்.
இல்ல சார், ஒரு பக்கம் அரசு கடைகளை குறைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ரெஸ்டோ பார் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆரம்ப திட்டத்தையும் தீட்டுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வந்து இது வந்து ஒரு பூரண மதுவிலக்கு நீங்க சொன்னது போல அதற்கு இவங்க வழி கொண்டு வரல. ஆனா எதை நோக்கி பயணம் பண்றாங்கன்னு பார்த்தா மீண்டும் வருமானத்தை நோக்கி தான் இவங்க அரசாங்கத்தை நகர்த்துறாங்கன்னு பார்க்கலாம். கரெக்ட் தான். இப்ப FL3 லைசன்ஸ் நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இல்லைங்களா, ரெஸ்டோ பார்ஸ். சென்னையில ரெஸ்டோ பார்லாம் வந்து எவ்வளவு காலம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க சமீபத்துல கூட ஒரு ரெஸ்டோ பார்ல பிரச்சனை ஏற்பட்டு அதுல பெரிய அடிதடியாகி அப்புறம் ரோட்ல வந்து மர்டர் ஆயிடுச்சு. ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக்குங்க. அதுல வந்து ரொம்ப சின்ன வயசு சிறுமிகள் தான், அதாவது 18 வயசு பூர்த்தியா இருந்தது, அவ்வளவுதான். இப்ப நம்மளோட பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து ஏஜ் ஐடென்டிஃபை பண்ணி பார்களுக்குள்ள நம்ம சரியா அந்த அனுமதி ஸ்ட்ரிக்டா நம்ம வந்து மெயின்டைன் பண்றதே இல்லைங்க. குறிப்பிட்ட ஏஜ் முடிஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம 21 வயசுங்கிற சிஸ்டத்தை கொண்டு வரணும். அப்போ அதே மாதிரி அதுக்கான ஏஜ் ப்ரூஃப் இல்லாம உள்ள அனுமதிக்க கூடாது, ரெஸ்டோ பார்களுக்குள்ள அனுமதிக்க கூடாது. இப்படியான சிஸ்டம் அல்லது இப்படியான கண்டிப்பு யார் அமல்படுத்த முடியும்னா, யார் வந்து FL3 லைசன்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்க தான் அமல்படுத்த முடியும். கவர்மெண்ட்டே அதுக்கு நம்ம ஆள் போட்டு செய்யறதுக்கான வசதி வாய்ப்பு நம்மகிட்ட கிடையாது. ஆனா அவங்க வந்து அனுமதிக்கிறதே இல்லை. அது போக டைமிங்ல இந்த குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு அதை மூடணும் அப்படின்னா மூட வைக்கக்கூடிய அந்த மேண்டேட்டை கட்டாயப்படுத்தி செயல்படுத்தக்கூடிய காவல் அமைப்புகள் நம்மகிட்ட இல்லை, ரொம்ப கம்மியா இருக்குங்க. நீங்க போலீஸ் வர்சஸ் பப்ளிக்ங்கிற அந்த ரேஷியோ எடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போலீஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ சட்டம் வச்சிருப்போம், ஆனா அதை அமல்படுத்தவே முடியாது. தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க கூடாது, நேர கட்டுப்பாடு வச்சிருக்கோம் பாத்தீங்களா? எந்த காலத்துல அந்த நேர கட்டுப்பாடு நம்ம அமல்படுத்தி இருக்கோம்? என்ன பயன் அதனால? இப்படியான ஒரு குழப்பமான சூழல். ஆனா திமுக அரசு வந்து டாஸ்மாக் மூலமா வருமானம் ஈட்டியது அப்படின்னா தாவேக அரசும் டாஸ்மாக் மூலமா தான் வருமானம் ஈட்ட முயற்சிக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்களிடம் பத்திரிகையாளர் கேட்கும்போது 2500 இந்த சட்டமன்றத்திலையாவது வெளியிடுவீங்களா பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே கொடுத்தாங்களா, எங்களை மட்டும் உடனே கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பதில் மூலம் இந்த பட்ஜெட்டிலும் இந்த 2500 இடம் பெறாது, இது வெற்று வாக்குறுதியா மாறிடும் நம்ம எடுத்துக்கலாமா? தாவேகாவோட வாக்குறுதி நிறைய வாக்குறுதி நிறைவேற்ற முடியாதுங்கிறத என்னோட கருத்து ஆரம்பத்துல இருந்தே. என்ன காரணம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மகிட்ட வருமானமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சூழல் ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க டோட்டலா வந்து டெல்டா வந்து ட்ரையஸ்டா மாறிடுச்சுங்க. ராம்நாடுக்கும் டெல்டாக்கும் இப்ப வித்தியாசமே கிடையாது, தனியே கிடையாது. அப்போ காவிரியில வந்து ஒரு குறுவை பாசனத்தை நம்ம இழந்துட்டோம். ஆனா குறைந்தபட்ச நீர் வந்திருந்தது அப்படின்னா போர்வெல் வந்து ரீசார்ஜ் ஆயிருக்கும். இப்ப எங்க ஊர்லாம் எடுத்தீங்கன்னா போர்லாம் 60 அடியில தண்ணி கிடைச்சிட்டு இருந்தெல்லாம் 200 அடிக்கு மேல போயிருச்சு. 200 அடிக்கு உறிஞ்சி எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி மோட்டரே எங்க கிட்ட கிடையாது. நாங்க ஏற்கனவே 60 அடிக்கு தான் காலகாலமா மோட்டரே வச்சிருக்கிறோம். அப்போ 200 அடிக்கும் போது அது பழைய மோட்டரே போட்டுதான் உறிஞ்சி எடுக்கிறோம். திமுக வந்து ஒரு நல்ல வாக்குறுதிங்க. அதாவது நவீனப்படுத்தப்பட்ட மின் மோட்டார் வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில மின் மோட்டார் கொடுக்கறதுக்கு அவங்க ஸ்கீம் வச்சிருந்தாங்க. அந்த இதுல இருந்துச்சுங்க. அது நல்ல ஸ்கீம் நான் அப்பவே நினைச்சேன். ஈவன் அது ஒரு மானிய விலையில கொடுத்தா கூட ஓல்டு மோட்டர் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அந்த சிஸ்டத்தை நம்மளால மாற்ற முடியும். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப காவிரி வாட்டர் இனி 3ஆம் தேதி போறதா சொல்றாங்க. போறாரான்னு எனக்கு தெரியாது. அது போனாலும் தர வேஸ்ட்ங்கிறதா என்னோட ஒப்பீனியன். எதிர்ப்புகள் ஆல்ரெடி வந்துடுச்சு சார், போக கூடாது, நம்ம தான் வந்து சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டுட்டோம், எதுக்காக கர்நாடகா போறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. பிராக்டிகல் சிக்கல் அதுல என்னன்னாங்க, ஜெயலலிதா காலத்துல 205 TMC இடைக்கால தீர்ப்பு, நமக்கு 205 TMC. இப்ப அதை விட கம்மியா தான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. அதுக்கு அவங்க வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டாங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங்னா எல்லாருக்கும் அழைப்பு இருந்து. இப்ப நான்லாம் போயிருந்தேன் அதுக்கு. காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கம், நானே 2 விவசாயிகள் சங்கத்துல உறுப்பினர், எங்க சங்கங்கள் எல்லாமே வந்துச்சு. ஒரு பெரிய பிராட் பேஸ்டு கூட்டம்லாம் போட்டு தீர்மானம்லாம் நிறைவேற்றி கர்நாடகாவுக்கு அனுப்பி ஒரு யூஸும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அது கலவரமாக மாறி கர்நாடகாவிலேருந்து ஏராளமான தமிழர்கள் 1 லட்சம் பேர்கிட்ட இங்க வந்து சேர்ந்தாங்க. இப்பவும் அதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நேற்று பாத்தீங்கன்னா எல்லையில வந்து அந்த கன்னட அமைப்பு வந்து போராட்டம் நடத்துது. ஓசூர் தாண்டியே என்னமோ பஸ் போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு 5 ஹவர்ஸ் பதற்றமா தான் இருந்துச்சு. அவங்க கொடுக்க மாட்டோம்னு தான் சொல்லுவாங்க. காரணம் அது அவங்களோட லோக்கல் பாலிடிக்ஸ். அதுக்கு பிறகு அப்புறம் ஜெயலலிதா இன்னொரு தான் இருந்தாங்க 93ல. இதெல்லாம் இது பண்ணி தான் அப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்துச்சு. எம்ஜிஆர் காலத்துல குண்டுராவ் சிஎம்மா இருக்கும்போது எம்ஜிஆரே நேர போய் அவரெல்லாம் பார்த்து ஒரு ரிலீஃப் மாதிரி தான் தண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் வாட்டர், அவ்வளவுதான். அது எதுக்கு உதவுச்சுன்னா நம்ம போர்வெல் ரீசார்ஜ், அப்போ ஓப்பன் வெல் தான் இருந்தது, ரீசார்ஜுக்கு உதவுச்சு, பாசனத்துக்கு உதவலை. அப்போ இப்போ விஜய் போறதுனால என்ன நடக்கும்னா ஒண்ணுமே நடக்காது.
என்ன காரணம்னா சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு கொடுத்தாச்சு. அதனால தான் இவங்க எதுக்குறாங்க. நம்ம வந்து பல கட்ட சட்ட போராட்டம் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம். என்னோட அனுபவமே நான் 91 சொல்றேன். அது 35 வருஷம் ஆச்சு. நான் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேஷன் முடிச்சது 1970. அதுல இருந்து நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா இன்னைக்கு 56 வருஷம் ஆகி போச்சு. அப்போ 75, 76க்கு பிறகு இந்த பிரச்சனை எப்பெல்லாம் மழை பொய்க்குதோ அப்பெல்லாம் வந்துருது. மழை ஓவரா பெஞ்சா அவங்க அவ்வளவு தண்ணியை தேக்கி வைக்க முடியாது. அதனாலதான் அவங்க மேகதாத்துவ வலியுறுத்துறாங்க. மழை நல்லா பெஞ்சாலும் தண்ணி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மேகதாட்டுங்கிறது மேட்டூர் டேம்ல வந்து 2/3 வந்துருங்க கெப்பாசிட்டி. இப்பவுமே மழை வந்து குறைஞ்சாலே நமக்கு தண்ணி வர மாட்டேங்குது. அதாவது பஞ்ச பகிர்வு. பஞ்ச பகிர்வுனா டிஸ்ட்ரஸ் ஷேரிங் சொல்லுவாங்க. எப்ப மழை குறையுதோ அப்ப குறைந்த மழை அளவுக்கு ஏற்றவாறு காவிரி நதி நீர்ல பங்கீடு வேணும்ல. இந்த வாட்டி மழை வந்து நமக்கு போன வாட்டி மழையில 50% தான் வந்திருக்கு. அப்ப 50% மழை கர்நாடகால பெஞ்சிருக்கும்ல. அவங்க என்ன சொல்றாங்க 50% மழை தண்ணி நாங்க வச்சுக்கோன்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா 50% மழைப்பொழிவு குறைஞ்சிருக்கு. அதனால தண்ணியிலே 50% குறைங்கன்னு நம்ம சொல்றோம். இது பெரிய டிஃபரன்ஸ். இந்த பார்வையிலே பெரிய டிஃபரன்ஸ். இதுல நடுவுல வந்து நாங்க விவசாயிகள் சங்கங்களே போய் கன்னட விவசாயிகளை சந்திச்சு பேசணும். பலகட்ட பேச்சுவார்த்தை ஒன்னும் ஒர்க் அவுட்டே ஆகல. காரணம் வந்து இது பொலிட்டிக்கலா இருக்கிறதுனாலதான். அப்போ 2 விதமான அப்ரோச் நான் ஒரு விவசாய பட்டதாரியா நினைச்சேன். ஒண்ணு பெரிய அளவுக்கான தண்ணியை வெள்ளமா பாய்ச்சி நெல்லு பயிராக்குறோம்ல, இந்த சிஸ்டத்துல இருந்து நம்ம மாறணுங்க. இப்போ 7 வருஷத்துக்கு ஒருக்கா 5 வருஷத்துக்கு ஒருக்கா மழை கண்டிப்பா பெய்யாது. அது வந்து இயற்கை, நம்ம யாரும் தடுக்க முடியாது. 5 வருஷம் ஏன் இந்த பிரச்சனையே வரல? திமுக ஆட்சியில மழை நல்லா பெஞ்சதுங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்பவும் டெல்டால வந்து கிட்டத்தட்ட திமுக தான் 85-90% சீட்டு ஜெயிச்சது. என்ன காரணம்? அது பாட்டு காவிரியில தண்ணி வந்துட்டு இருந்தது. டெல்டால வந்து அதுல பஞ்சம் எதுவுமே வரல, வறட்சி இல்ல. சின்ன சின்ன ஊர்களில் கூட வியாபாரம் நல்லா நடந்துட்டு இருந்தது. இப்ப அப்படியே ரிவர்ஸ், வறட்சி ஆகி போச்சு. சின்ன ஊர்ல பரோட்டா கடை கூட ராத்திரி 6:30 மணிக்கு மேல திறக்க மாட்டான். 7 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க. ஏன்னா வியாபாரம் கிடையாது. அப்புறம் அவன் எப்படி திறந்து வச்சிருப்பான்? அப்ப வறுமை வந்துருது. முழுக்க முழுக்க 2 ஏக்கர் 3 ஏக்கர் சிறு விவசாயிகள் அதை நம்பிதாங்க வாழ்க்கையே அங்க. அப்போ இது எப்பெல்லாம் வருது? கண்டிப்பா 5 வருஷத்துக்கு ஒருக்க 7 வருஷத்துக்கு ஒரு வருதுங்க. இது கண்ணால நான் பார்த்த விஷயம் தான். அப்ப இதை நம்ம மாத்தணும். மாத்தணும்னா பெரிய அளவுக்கான வேளாண் சீர்திருத்தம் நமக்கு தேவைப்படுது. இப்போ உதாரணமா பருத்தி. இப்போ நீங்க மன்னார்குடி ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா பருத்தி போடலாங்கிற கான்செப்டுக்கு வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் பருத்தி போட ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நெல்லு பயிரிடுற இடம் தான். ஆனா தண்ணி இப்படி பிரச்சனையா இருக்கேன்னு சொல்லி பருத்திக்கு மாறணும். கடைசியில் என்னாச்சுன்னா கவர்மெண்ட் கைவிட்டுருச்சு. பருத்தி கொள்முதல் இல்லை, பஞ்சு கொள்முதலே இல்லை. அப்புறம் நாங்க என்ன பண்றது? திருப்பி ஏன் அந்த பஞ்சை தூக்கிட்டு நான் எங்க போக முடியும்? காட்டன் மார்க்கெட்லாம் வேற இடத்துல இருக்குங்க, பல 100 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. அங்க வந்து ஒரு மன்னார்குடி விவசாயி வந்து அவனோட பருத்தி மூட்டை எடுத்துட்டு போக முடியுமா? சப்போர்ட் இல்ல. திருப்பி பழையபடி நெல்லுக்கே வந்துட்டோம். திருப்பி பழையபடி தண்ணி பிரச்சனை. அப்போ ஒருங்கிணைந்த ஒரு வேளாண் திட்டம் நமக்கு தேவை. தாவேக அரசு அதை நோக்கி நடைபோட்டுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து டெல்டால செல்வாக்கு கூடும். ஆனா அதை நோக்கி நடைபோடல. இவங்க திருப்பி விண்டோ ட்ரெஸ்ஸிங் தான் பண்றாங்க. அதாவது போய் இவரை பார்த்து, சிவகுமாரை பார்த்து தண்ணி வாங்கிட்டு வந்தா என்ன, 1 குடம் தண்ணி 2 குடம் தண்ணி நீ வாங்கிட்டு வர முடியும்? மழைப்பொழிவு குறைந்ததுக்கு ஏற்ப அவங்க வந்து நீர் கொடுப்பாங்களா? அதுல ஒரு ரேஷியோ வச்சு பஞ்ச பயிர்வை நடைமுறைப்படுத்துவாங்களா? படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவரே வந்து அவுட் அண்ட் அவுட் இந்த காவிரி பிரச்சனையில மேடாட்டு பண்ணணும்னு சொல்லி போனவர் தான். இப்போ இந்த போராட்டம் நடத்துற அமைப்பை அவர் தூண்டி விட்டு தான் பண்றாங்க. சிஎம் தூண்டி விட்டு தான் அவங்க பண்றாங்க. மேகதாத்து நீ ஒத்துக்கன்றான். இருக்கிற தண்ணியை கொடுக்க வழி இல்ல, குறைஞ்ச தண்ணிய. ஆனா நீ வந்து புதுசா ஒரு டேம் கட்டுறதுக்கு நீ ஒத்துக்க, அது எங்க குடிநீர் பிரச்சனை அப்படின்றான். இது எப்படி ஒரே இடத்துல சமரசம் ஆக முடியும்? கண்டிப்பா. அவங்க என்ன சொல்றாங்க, அங்கேயும் தமிழர்கள் தானே இருக்காங்க, சோ நீங்க இந்த நிலையை வாபஸ் வாங்குங்க. அது ஒரு வகையான மிரட்டல் தானே. இங்கேயும் அத பழைய 92 ஞாபகப்படுத்துறாங்க. இங்கேயும் இவ்வளவு லட்சம் பேர் இருந்தாங்க, நாங்க அடிச்சு விரட்டிட்டோம். இங்கேயும் வந்து உடுப்பி ஓட்டலாம் அடிச்சிட்டாங்க. அப்போ எல்லாம் வந்து என்னோட பத்திரிகை ஆரம்ப கட்டங்கள்ல 80 ஒரு 12 வருஷம் கழிச்சுன்னு வைங்களேன், கடுமையான கலவரம் 2 தரப்புலயும். இங்கேயும் உடுப்பி ஓட்டல கன்னடா ஓட்டலாம் அடிச்சு விரட்டி அங்க போய் ஜெயலலிதாமா ஒரு கட்டத்துல வந்து நெய்வேலியில இருந்து வெளியில வந்து கர்நாடகாவுக்கு போற கரண்டை கட் பண்ணிடுவோமான்னு கேட்டாங்க மீட்டிங்ல. ஏன்னா ஒரு கிரிட் வழியா பாஸ் ஆகுது போல இருக்கு, அந்த கிரிட் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி போர்டு கண்ட்ரோல்ல இருக்கு, கட் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் அது முடியாதுங்கன்னு ஆன பிறகு அவங்க அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு வந்தாங்க. அப்போ விஜய் வந்து தேசிய அளவுல இந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் வாங்கணும்னு நினைச்சாருன்னா கர்நாடகாவுக்கு போகாம இங்க உண்ணாவிரதம் இருக்கலாம். இருந்தா வந்து அது நேஷனல் மீடியா வந்து அட்டென்ஷன் வரும். ஒண்ணுமே இல்லைங்க, ஏதோ சிஜேபின்னு ஒரு பார்ட்டி, அது
இன்னும் சொல்லப்போனா அது பார்ட்டி கூட கிடையாது. ரெகக்னிஷன்லாம் எதுவும் கிடையாது. ம். ஒரு சமூக வலைதள பக்கத்துல ஆரம்பிச்சது நெறைய பேர் இது பண்ணாங்க. ஃபாலோ பண்ணாங்க. ஆனா, அது ஒட்டுமொத்த மாணவர்கள் பிரச்சனையா மாறும்போது, இளைஞர்களோட கோபம் வரும்போது, அதுக்கு வந்து ஒரு புஷ் கிடைச்சதா கிடைக்கலையா? கடைசில கண்டிப்பா. 12 வருஷம் கழிச்சு ஒரு மந்திரிய தூக்கி எறிஞ்சிட்டோம்ல. நீட்டு தேர்வு ரத்துங்கிறது தான் நமக்கான விலக்குங்க. நமக்கான ம், விலக்கு ம், என்னன்னா, தாவேகா சொன்ன ப்ரொபோசல் தான் நான் என்னோட ஒரிஜினல் ப்ரொபோசல்ங்க. ம், ம். அது கல்வி மாநில பட்டியலுக்கு மாறுறது தான் இதுக்கான ஆமா. நிரந்தர ம், தீர்வு. ம், அத தாண்டிய தீர்வு கிடையாது. பட் குறைந்தபட்சம் நீட் தேர்வு ரத்துங்கிறத அடுத்த கட்டமாவது நம்ம வச்சுக்கிடலாம். ம், ம். அப்போ ஒருத்தரால அத ஆர்கனைஸ் பண்ணி செய்ய முடியுதுன்னா, தேசிய அளவுல அழுத்தம் வரும்போது தானே செய்ய முடியுது. அப்ப ம். தேசிய அளவுல அழுத்தம் குடுக்கணும்னா, விஜய் என்ன பண்ணணும்? தமிழ்நாடு முதலமைச்சர். ஜெயலலிதா ரூட் தான் போராட்டம். பெஸ்ட் ரூட்டுங்க. ம், அதாவது நம்ம வந்து வன்முறை போராட்டம் வேண்டியதில்ல. அறவழி ம். போராட்டம் தான், உண்ணாவிரதம். இருக்கட்டும். இருந்தா கண்டிப்பா இதுல வந்து ரிலீஃப் கிடைக்குங்க. கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.